சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு நல்ல தெய்வத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இவர் எப்படியாப்பட்டவர்னா, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற தேவன். பாருங்கள், வேதத்தில் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஒளின்னு அவருக்கு பேர். ஏசப்பாக்கு வெளிச்சம் என்று பேர். இந்த நாளில் பாருங்கள், வேதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் பேசும்படி அந்த நாளில் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தை கேளுங்க. நிச்சயமா உலக மனுஷன் இன்னைக்கு சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக என்ன பண்றாங்க? சினிமா தியேட்டர்ல போனா சந்தோஷம் கிடைக்குமா, பீச்சுக்கு போனா சந்தோஷம் கிடைக்குமா, பார்க்குக்கு போனா சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லி பாருங்க, அந்த சந்தோஷத்துக்காக மனுஷன் இனி என்ன பண்றாங்க? அநேக இடத்துக்கு போறாங்க. சினிமா தியேட்டர்ல போனா 2.5 மணி நேரம் தான் சந்தோஷம். பார்க்கு பீச்சுக்கு போனால் அந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம். வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் என்ன ஆகிடும்? ஒரே குடும்ப கவலை, குடும்ப பாரம் இந்த நாளும் ஒரு மனுஷனை அழுத்திரும். இந்த நாளில் பாருங்க, வெளிச்சம்னா என்னான்னு பார்க்காத இருட்டிலே ஒரு மனுஷன் பாருங்க வேதத்தில் இருந்தார். அவர் தான் பர்தேமேல் குருடன். அவர் பாருங்க, அவர் குருடனா இருந்ததுனால எல்லாரும் அவரை வெறுத்துட்டாங்க. சொந்த பந்தம் அவரை வெறுத்துச்சு. அவர் வாழ்க்கையில சந்தோஷம் என்னன்னு தெரியாது. அவர் வாழ்க்கையில பாருங்க எல்லாம் இழந்து போன ஒரு நிலைமை. அப்போ அவர் பாருங்க பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாரு. பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற வேலையில அவர் நடக்கிற சத்தத்தை அவரால் பார்க்க முடியாது. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆண்டவர் நடக்கிற சத்தத்தை அவர் கேட்கிறாரு. கேட்கும் போது யார் அது வருது அப்படின்னு சொல்லி என்னை கடந்து போறாங்க சொல்லும்போது, நசரனாக இயேசு வருகிறார் சொல்லி அப்போ சொல்லும்போது உடனே பாருங்க அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணாருன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி பாருங்க ஒரு கூப்பிட தொடங்கினாராம். கூப்பிட தொடங்கும் போது அங்க இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? அவர் அதட்டினாங்களாம். ஏன்னா அவர் யாருன்னா பிச்சைக்காரு. உலகம் அவர் எப்படி பார்த்துச்சு? கேவலமா பார்த்துச்சு, அற்பமா பார்த்துச்சு. பிச்சைக்காரன் என்ன பண்ண மாட்டாங்க? யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுவும் கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ண மாட்டாங்க? யாரும் மதிக்க மாட்டாங்க. இவனால என்ன லாபம்னு சொல்லி பாருங்க. ஆனாலும் அவன் பாருங்க அதட்டினா கூட அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இன்னும் அதிகமா ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிச்சானா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி அவன் கூப்பிடும் போது நடந்த காரியம் பாருங்க. அந்த குருனுடைய சத்தத்தை கேட்டு ஏசப்பா நின்னாராங்க. பர்தேமுடைய குருடனுடைய சத்தத்தை கேட்டு நின்று பாருங்க ஆண்டவர் பாருங்க அவனை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொன்னாராம். உடனே பாருங்க, ரபி உங்களை கூப்பிடுறாரு, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடும் போது அவன் பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? அவன் போட்டிருந்த அந்த அழுக்கு வஸ்திரம், பிச்சைக்காரங்களாம் போய் தீனி ஒரு மாதிரி அழுக்கா போட்டுருப்பாங்க. அந்த அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க பின்னாடி அவன் கடந்து போனான். பாருங்க, ஏன் அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி போட்டான் தெரியுமாங்க? என்னை கூப்பிட்டவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், கொல்கத்தா மலையில கோர சிலுவையில 6ஆம் மணி வேலையிலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் எனக்காக என்ன பண்ணார்? மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரித்தவர்களையும் பாருங்க உயிரோடு எழுப்புகிற தெய்வம். அநேக அற்புதங்களை செய்தவர் அவரு. என்னுடைய கண்களை என்ன பண்ணுவாரு? வெளிச்சத்துல கொண்டு வருவாரு. இருளான என் வாழ்க்கை வெளிச்சத்துல வரப்போகுது. இனி இந்த பிச்சைக்கார வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஏசப்பா ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட போறார் சொல்லி என்ன பண்ணா அவன் எழுந்து போனானாங்க. உடனே பாருங்க ஆண்டவர் கேட்டாரா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ நான் பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு கேட்டானா. உடனே பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சொல்லும் போது அவன் பார்வை அடைந்து ஏசப்பாக்கு பின்னாடி போனானாங்க. பாருங்க எல்லாம் அவனுடைய பாருங்க பார்வை வந்தோடனையும் அவன் சொந்த பந்தங்களை பார்க்கணும்படி போல, பெத்த தாயை பார்க்கணும் போல அவனுக்கு பார்வை வந்தோடனே இயேசு பின்னாடி கடந்து போனானாங்க. இந்த நாளில கூட அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, உன் வாழ்க்கை இருளா இருக்குதா? உன் வாழ்க்கை இனி என் வாழ்க்கையில ஒரு முயற்சி எடுத்த எல்லா முயற்சியும் நான் தோத்து போயிட்டேன், என் வாழ்க்கையில நான் சமாதானத்தையே பார்க்கல, என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தையே பார்க்கல, என் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி நிக்கிறேன். அன்பான பிள்ளைகள், இந்த நாளில பாருங்க பிச்சைக்கார குருனுடைய பர்தேமுடைய
குருனுடைய சத்தத்துக்கு பாருங்க அவர் நின்று அவன் வாழ்க்கையில அற்புதம் செய்தாருங்க. இன்னைக்கு இந்த பாருங்க இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஆண்டு பாருங்க அவர் இந்த நாளில உங்களுடைய கூக்குரல், உங்க கண்ணீர், உங்க வேதனையை அவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு செய்த அதே அற்புதத்தை இருளான உங்க வாழ்க்கையில புதிய வெளிச்சத்தையும் புதிய சமாதானத்தையும் புதிய ரட்சிப்பையும் பார்க்க போறீங்க. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். அந்த பாருங்க குருடன் கண்ணு தெரியாத அந்த மனுஷன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பா என் பாவங்களை கழுவுங்க, என்ன மீறுதலை மன்னிங்க, நான் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு விரோதமா செய்த அக்கிரமங்களை மன்னிங்க, எனக்கு புது வாழ்க்கையை கொடுங்க, புதிய சமாதானத்தை கொடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கேட்கும் போது இதை கேட்கிறேன் அன்பான பிள்ளைகளை, நீங்க யாரா இருந்தாலுமே இன்னைக்கு ஏசப்பா உங்க இருதயத்துல ஒரு புதிய சமாதானம் புதிய ரட்சிப்பு பாருங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு இருதயத்துல ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த பர்தீமு குடலுக்கு மனம் இறங்கின அதே தெய்வம் தான் இன்றும் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், நான் அல்பா ஒமேகாவுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த நாளில பாருங்க பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த பார்வையற்றிருந்த அந்த குருடனுக்கே அவர் இறங்குவாரானா நீங்க நானும் பாருங்க ஏசப்பா அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்ப கூப்பிடும் போது நிச்சயமா அவர் இறங்குவார், புதிய வாழ்க்கையை தருவார். அநேக சொந்த பாருங்க அவனை யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்களோ அவன் ஏசப்பா பின்னாடி நடந்து வரும்போது அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க. அதே போல ஒதுக்கப்பட்ட நிலைமையில சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்ட நிலைமையில எல்லாரும் வெறுத்த நிலைமையில நீங்க இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு அவங்க கண்களுக்கு முன்பாக அந்த குருடனை ஆச்சரியமாய் நடக்க பண்ணின தேவன் உங்க வாழ்க்கையில ஆச்சரியத்தை அதிசயத்தை செய்வார். எதை குறிச்சு கலங்காதீங்க. இன்னைய ரட்சணை நாள், இன்னைக்கு அணுகு காலம் சமீபமா இருக்குது. மனம் திரும்புங்க. இந்த நாளில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.